டாக்டர் சுகமில்லை என்று சொல்லி அவர் ரிப்போர்ட் கொடுத்தாலும் என்னுடைய மனம், என்னுடைய உணர்ச்சிகள், என்னுடைய சரீரம் வலி இருக்குது, வேதனை இருக்குது, நோய் இருக்குது, பலவீனம் இருக்குதுன்னு 1000 விதத்தில் எனக்கு சொல்லி கொண்டிருந்தாலும் அதை காட்டிலும் நான் எதை விசுவாசிக்கிறேன்? அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். எப்படி அப்படி விசுவாசிக்க முடியும்? என் சரீரம் சொல்லுது நான் பலவீனமா இருக்கிறேன்னு சொல்லி, என் மனம் சொல்லுது டாக்டர் ரிப்போர்ட்டை பாருன்னு சொல்லுது. ஆனா என்னுடைய ஆவி சொல்லுகிறது அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று சொல்லி. சூழ்நிலை ஒன்று சொல்லுது, வேத வசனம் இன்னொன்றை சொல்லுகிறது. நாம் என்ன சொல்றோமோ அதுதான் நமக்கு நடக்கும். சூழ்நிலை சொல்றதும் நடக்க போறதில்லை, வேத வசனம் சொல்றதுனாலையும் அது நடந்துட போறதில்லை. நான் என்ன சொல்லுகிறேன்? நான் சூழ்நிலையோட சேர்ந்துட்டு சூழ்நிலை சொல்றதை சொல்லிட்டு இருந்தா சூழ்நிலை தான் நடக்கும். நல்ல கவனிங்க. அல்லது வேத வசனம் சொல்லுகிறதோடு சேர்ந்து வேத வசனம் சொல்லுகிறதை நான் சொன்னேன் என்று சொன்னால் வேத வசனம் சொல்றதுதான் நடக்கும். அப்ப நான் சொல்றதுதான் முக்கியம். சூழ்நிலை சொல்லுகிறத நான் சொல்லக்கூடாது, வேத வசனம் சொல்லுகிறதை நான் சொல்ல வேண்டும். சூழ்நிலை சொல்றதுனாலையும் அது ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணு நடந்துட போறதில்லை. நான் அதையே சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு அது நடக்க ஆரம்பிக்கிறது. வசனம் சொல்றதுனாலையும் ஆட்டோமேட்டிக்கா அது நடந்துட போறதில்லை. அதனாலதான் அத்தனை பேர் பைபிள் வச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவங்க எல்லாம் உலகத்துல எதுவுமே நடக்கிறது கிடையாது. பைபிள்லாம் பத்திரமா இருக்குது. ஆனா இவங்களுக்கு ஒன்றும், பைபிள்ல இருந்து ஏதாவது நடந்துதாங்க, ஒன்றும் நடக்கலைங்க. பைபிள் என்னதான் பண்றீங்க? அப்ப காத்து கருப்பெல்லாம் ஓடிடும்னு சொல்லி தலைமாட்டில் வச்சு தூங்குறாங்க. எனக்கு ஒருத்தர் தெரிஞ்சவர் இருக்கார். ஒரு ரூமுக்குள்ள போகும்போது பைபிள் இப்படி விட்டுக்கிட்டு இப்படி நுழைவார். ஃபர்ஸ்ட் பைபிள் போனோமா, அது பின்னாலே இவர் போறாங்க. விளையாட்டுக்கு சொல்ல, நானு உண்மையாவே அப்படி ஒரு மனுஷன் இங்க சென்னைப்பட்டினத்துல இருந்தார். பிரசங்கியார். இதெல்லாம் விளையாட்டு இல்லை, ஆதாரபூர்வமா என்னால் நிரூபிக்க முடியும். பைபிளை முன்னால விட்டுட்டு கதவுக்குள்ள விட்டுட்டு அப்புறம் காலடி எடுத்து வைப்பாரு. நான் சொல்லுகிறேன், பைபிள் அங்கெல்லாம் போறது இருக்கட்டும், இங்கே உள்ள பைபிள்ல இருக்கிற வார்த்தைகள், வேத வசனங்கள் எங்க போக வேண்டும்? ஆவிக்குள்ளாக போகணும். அது என்னுடைய மனதுல, என் மனதுல இருக்க வரைக்கும் அது வேலை செய்ய முடியாது. அது ஷெல்ஃப்ல இருக்கிற விதை மாதிரி. மனதுல இருக்கிற வரைக்கும் அது வேலை செய்ய முடியாது. நான் மனதில் அதை வைத்துக் கொண்டு நான் பேசிட்டு இருந்தேன்னா வேலைக்கு ஆகாது. என்ன பண்ண வேண்டும்? என்னுடைய உள்ளத்துல அதை வைக்க வேண்டும். என் உள்ளத்துல நான் அதை எப்படி வைக்கிறது? உள்ளத்துல எப்படி வைக்கிறதுனா, வேத வசனத்தை தியானிப்பதன் மூலமாக என்னுடைய உள்ளத்துல நான் அதை வைக்க வேண்டும். தேவன் என்ன பண்ணிட்டாரு? இந்த விசுவாச வஸ்துவை, விசுவாசம் என்னும் காரியத்தை எங்க வைத்து விட்டார்? தேவனுடைய வார்த்தையில வைத்து விட்டார். இந்த வார்த்தையில அதை வைத்து விட்டதுனால ஆரஞ்சு பழத்திலிருந்து சாறை எப்படி நான் புளிகிறேனோ அதுபோல தேவனுடைய வார்த்தை எடுத்து நான் அறிக்கை செய்து அல்லது தியானம் பண்ணி தியானம்னு சொன்னா அதையே சொல்லிட்டு இருக்கிறது. கர்த்தர் சொன்னதையே நானும் சொல்லி கொண்டே இருப்பது, அசை போட்டுக்கிட்டே இருப்பது. நான் அசை போட்டு திரும்ப திரும்ப கர்த்தர் சொல்லுகிறதையே சொல்லி இந்த விசுவாசம் என்கிற இந்த அபார ஆவிக்குரிய சக்தியை என்னுடைய ஆவிக்குள்ளாக நான் இறக்க வேண்டும். புளிய வேணும் சார. தேவனுடைய வார்த்தையில இருக்கிற அந்த விசுவாசத்தை என உள்ளத்துக்குள்ள இறங்கும்படியாக அதனுடைய சார், அந்த சப்ஸ்டன்ஸ், faith is the substance சொல்லி இருக்குது. அந்த விசுவாச சப்ஸ்டன்ஸ் என்னுடைய உள்ளத்துல இறங்கும்படியாக நான் தினந்தோறும் அதை புளிந்து கொண்டே இருக்க வேண்டும். இருக்கீங்களா? அதான் சொல்லி இருந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், உன் வாயை விட்டு, யோசுவா 1:8, நீ அவைகளின்படி செய்ய கவனமாயிருந்து இரவும் பகலும் அதிலே தியானமாயிருப்பா. இரவும் பகலும் தியானமாயிருப்பான்னா நான் புழிஞ்சிக்கிட்டே இருந்து உள்ள இது இறங்குற வரைக்கும் விடாத அப்படின்னு அர்த்தம். அப்படி செய்யும் போது அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். என்னைக்கு இந்த வசனத்தை எடுத்து உங்களுடைய வாயில வைத்து, இந்த வாய் தான் அசை போடுற இடம் பாருங்க. இந்த வாய் தான் மெடிடேஷன்ல ரொம்ப உபயோகப்படுகிறது. கர்த்தர் சொன்னதையே உங்களுடைய வாயில சொல்லி, மெடிடேஷன் வார்த்தைக்கு, தியானம் என்கிற வார்த்தைக்கு லிட்டரல் அர்த்தம் டு மட்டர், அப்படியே முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையே அப்படியே முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறது. போகையிலும் வருகையிலும், படுக்கும்போது எந்திரிக்கும் போது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், அப்பத்தி தண்ணி ஆசீர்வதித்து வியாதியை விலக்குறேன்னு சொன்ன தேவன், கையிட்டு செய்கிற காரியம் எல்லாம் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன்னு
சொல்லி இருக்கிறாரு. இப்படி நான் வாயை திறந்து கர்த்தருடைய வார்த்தையை முணுமுணுத்துக்கிட்டே இருக்கும்போது, அப்படி செய்து கொண்டே இருக்கும்போது என்ன பண்ணுகிறது, இந்த விசுவாசத்தின் சார் எனக்கு உள்ள என்னுடைய இருதயத்துக்குள்ள இறங்கி விடுகிறது, என்னுடைய ஆவிக்குள்ளாக இறங்கி விடுகிறது. என்னுடைய ஆவிக்குள்ள இறங்கின பிறகு நான் வாயை திறந்து நான் பேசும்போது நான் சொல்லுகிறது அப்படியே ஆகிறது. அதான் பார்க்கிறோம் ஆதியாகமத்துல. அங்கதான் சொல்லியிருக்கு, கர்த்தர் சொன்னார், அது அப்படியே ஆயிற்று, பிறகு அதை கண்டார். அப்ப நான் ஏன் வார்த்தைகளை பேசுகிறது இல்ல, இந்த வார்த்தைகளுக்குள்ளாக எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் எனக்கு உருவாக்கி தரக்கூடிய அந்த சாரை கர்த்தர் வைத்து விட்டார். அதை நான் என்னுடைய ஆவிக்குள்ளாக நான் இறக்க வேண்டும். என்னுடைய ஆவிக்குள்ளாக தினந்தோறும் அதை பொழிந்து பொழிந்து இறக்க வேண்டும். இறக்கும் போது அந்த விசுவாசத்தை உண்டாக்குகிற எல்லாம் எனக்குள்ள போய் இறங்கி விடுகிறது. இறங்கின உடனே நான் சொல்லுகிறபடியே ஆகும். நான் என்ன சொல்றேனோ அதன்படிதான் ஆகும். என் மனதை வச்சுக்கிட்டு என் அறிவின்படி இப்படியே சொல்லிட்டே இருந்தா ஒன்றும் ஆக போறது கிடையாது. அதான் நிறைய பேர் நீ சொன்னீங்க, அதே மாதிரி 4 தடவை சொன்னையா, ஒன்றும் நடக்கலையா? அப்படி இல்லை. இது சீரியஸான விஷயம். இது ஆவிக்குள்ள கர்த்தருடைய வார்த்தையில உள்ள சாராம்சத்தை இறக்குகிற காரியம். அதனால்தான் அறிவின்படி எடுத்துட்டு அது சொல்றாரு, என்னமோ மந்திரம் மாதிரி 4 தடவை ஓதுனா சரியா போயிடுமாமே அப்படின்னு. அப்படி கிடையாது. இது அறிவுல வேலை செய்யற காரியம் இல்லை. எங்க வேலை செய்யற காரியம்? உள்ளான மனுஷன்ல வேலை செய்யற காரியம். என்னுடைய உள்ளான மனுஷனில் நான் பலப்பட வேண்டும். தேவ ஆவியானவர் தேவனுடைய வசனத்தை கொண்டு என்னுடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்த வேண்டும். உள்ளான மனுஷன்ல இது இறங்க வேண்டும். இறங்கும் போது அப்புறம் நான் சொல்லும் போது அப்படியே நடக்கும். எப்ப எனக்கு தெரியும் இந்த வார்த்தை என்னுடைய ஆவிக்குள்ள போயிடுச்சு, இப்போ விசுவாசம் செயல்பட காரியங்களை மாற்ற எனக்கு வல்லமை இருக்கிறது, ஏன்னா எனக்கு ஒரு ஆவிக்குள்ள விசுவாசம் போயிடுச்சுன்றது எப்ப எனக்கு தெரியும்? எப்ப எனக்கு தெரியும்னு சொன்னா, இந்த நான் காண்கிற எல்லா சூழ்நிலையை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது தான் பெருசுன்னு நான் அப்ப நினைக்க ஆரம்பிச்சிருவேன். வார்த்தை மனதில் இருக்க ஆளுங்களை பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகளால அவர்கள் அலக்களிக்கப்படுகிறார்கள். வார்த்தை வெறும் மனதளவில் இருக்கும்போது, அறிவளவில் இருக்கும்போது சூழ்நிலையை பார்த்து பார்த்து அங்கலாய்க்கிறார்கள். சூழ்நிலைகள் அவர்களுக்கு பெருசா தெரியுது. வசனத்தை சொல்லுகிறத பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த வசனத்தை சொல்லி 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 தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி வாயை விட்டு பிரியாமல் அதை போட்டு போட்டு திரும்ப சொல்லி 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 இரவும் பகலும் அதில் தியானமா இருந்து அதை செய்ய கவனமா இருக்கும் போது என்ன ஆகிறது? உள்ள போய் இறங்கிடுது. உள்ள போய் இறங்கிச்சுன்னு எப்படி எனக்கு தெரியும்? முதல்ல சூழ்நிலை பெருசா தெரிஞ்சது, வார்த்தை சின்னதா தெரிஞ்சது. உள்ள போய் இறங்கின பிறகு வார்த்தை இப்பொழுது பெருசா தெரியுது, சூழ்நிலை ஒன்றுமே இல்லாத போல தெரிகிறது. உள்ள போயிடுச்சுன்னு தெரியும். எப்ப தெரியும்? என்னுடைய சூழ்நிலையை நான் ஒன்றுமில்லை என்று நினைக்கிறேன், அப்ப எனக்கு உள்ள போயிடுச்சு என்று அர்த்தமாகிறது. இருக்கீங்களா? அப்ப விசுவாசம் செயல்படுறதுன்னா எப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறோம். விசுவாசம் இப்படிதான் செயல்படுகிறது. இருதயத்துக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை செல்ல வேண்டும். ஏன்னா விசுவாசத்துக்கு வேண்டிய எல்லாத்தையும் வார்த்தைக்குள்ள கர்த்தர் வைத்து விட்டார். கர்த்தர் வார்த்தைக்குள்ள வைத்திருந்ததுனால இந்த வார்த்தையை எடுத்து உள்ளத்துல வைக்க வேண்டும். இது நான் பண்ணும் இன்வெஸ்ட்மெண்ட், என்னுடைய வாழ்க்கையில நான் பண்ணும் முதலீடு. நாளைக்கு நான் நன்றாக இருப்பதற்காக இன்றைக்கு ஒரு முதலீடு பண்றேன். என்ன பண்ற முதலீடு? இந்த வார்த்தைகள், நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் இந்த வாயை விட்டு பிரியாமல் இருக்கிற ஒரு வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு குவாலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு தரமான ஒரு முதலீடு. என்னுடைய நேரத்தையும் என்னுடைய முயற்சியும் இதுல நான் ஈடுபடுத்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை எடுத்து என்னுடைய வாயில போட்டு அசை போட்டு இரவும் பகலும் அதுல தியானமாயிருந்து இதை இறக்கி கொண்டே இருக்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? நாளைக்காக இன்றைக்கு நீங்கள் செய்கிற ஒன்றுதான் இன்வெஸ்ட்மெண்ட். கடன்னா என்ன? எல்லாரும் கடன் இருக்குதா? நான் கடன்னா என்னன்னு விளங்கல. கடன்னா என்ன? நாளைய பற்றி கவலைப்படாமல் இன்றைக்கு சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும். நாளைக்கு பற்றி பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலாம், அதுதான் கடன். இன்னைக்கு வேலை ஆகணும், இன்னைக்கு கடன் வாங்கி சாப்பிட்டுடலாம், நாளைக்கு அப்புறம் நாளைக்கு வேற எங்கேயா வாங்கிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அதுதான் கடன். நிறைய பேர் சொல்றான் ஆவிக்குரிய விதத்தில் கடன்ல இறங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், விசுவாசத்துல வெற்றி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டும். நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா
எங்க பிரதர் கோயிலுக்கு போறது, எங்க டேப்பை கேட்கறது, எங்க சத்தியத்தெல்லாம் கேட்கறது? ஒரு நாள் ஃப்ரீயா இருக்குது ஞாயிற்றுக்கிழமை, போய் கொஞ்சம் கிரிக்கெட் விளையாடுவோம், போய் இந்த கிரிக்கெட் மேட்சை பார்ப்போம், எதையாவது ஒன்று பண்ணுவோம். இந்த ஒரு நாள் தான் ஃப்ரீ இருக்குது, அன்னைக்கு கொஞ்சம் படுத்து தூங்குவோம். இந்த ஒரு நாள் தான் ஃப்ரீ இருக்குது. ஒருத்தர் சொல்றா அது ஓய்வு நாள்னு சொல்லியிருக்கு பிரதர், அதனால ஓய்வு எடுக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, அது எங்க கொண்டு போய் விடும்னா, இப்படி ஓய்வு எடுத்துக்கிட்டே இருந்தா, கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்காமலே இருந்தா, இதை பற்றி ஒன்றுமே கருத்தில் எடுத்துக்கொள்ளாம இதை பெருசா நினைக்காம அப்படியே போய்கிட்டு இருந்தா, நாளைக்காக நீங்க எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணவில்லை. நாளைக்கு வரப்போகிற, உங்களை எதிர்நோக்கி வரப்போகிற எல்லா விதமான பிரச்சனைகள், தேவைகள், இதுக்கெல்லாம் ஆயத்தமாகிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க ஒண்ணுமே பண்ணாமல் விட்டு விடுகிறீர்கள். நாளைக்கு வரப்போகிற புயல்கள், பிரச்சனைகள், வெள்ளங்கள், இதிலெல்லாம் அசையாமல் நிற்கும்படியாக, இதையெல்லாம் ஜெயிக்கும்படியாக இன்னையிலிருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா எப்பேற்பட்ட டவுன்ஃபாலையும் நம்ம சந்திக்க முடியும், எப்பேற்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து மேல வர முடியும். அப்ப அந்த பிரச்சனை வர நேரத்துல டாப்ல இருப்போம், நம்ம ரெடி, பாத்துக்கலாம். நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னா, ஒண்ணுமே பண்றது கிடையாது, இந்த ஃபெய்த் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுகிறது கிடையாது. நியாயப்பிரமாணத்தின் வசனம் இந்த வாயை விட்டு பிரியாது இருப்பதான்னு சொல்லிருக்க, அதில் வேலையில இறங்குறது கிடையாது, இதை ஒர்க் பண்றது கிடையாது, இதை வாயில போடுறது கிடையாது, இதை முணுமுணுக்கிறது கிடையாது, இதை பேசுறது கிடையாது, தியானிக்கிறது கிடையாது, இதை உள்ளத்துல வைக்கிறது கிடையாது. பிரச்சனை அலை போல வெள்ளம் போல சூழ்ந்துட்ட பிறகு அப்புறம் ஐயோ கொய்யோ கொய்யோன்னு கத்திட்டு இருப்பாங்க. ஆண்டவரே பிரதர், நிச்சயமா ஒரு மிரக்கல் தான் நடக்குதும் பிரதர் அப்படிம்பாங்க. கர்த்தரும் கிருபை உள்ளவர் பாருங்க, அநேக நேரத்துல கர்த்தர் அற்புதமாய் ரட்சிக்கிறார், விடுவிக்கிறார், எல்லாம் பண்றாரு. ஆனா இதையே வாழ்க்கையா வச்சுக்க கூடாது. எப்படி வேணும், நாளைக்கு எப்படி நான் வாழப்போகிறேன், வெற்றிகரமாய் வாழப்போகிறேன் என்பதற்கு இன்றைக்கு அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். நீங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ல, நான் பணத்தை பற்றி பேசல, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேசல, அதுவும் நல்லதுதான், பட் அதை பற்றி பேசிக்கொள்ளல. அது என்ன சொல்றேன் நான், எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம், கர்த்தருடைய வார்த்தையிலே உங்கள் நேரத்தை நீங்கள் செலவழிக்கிற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டை காட்டிலும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். ஏனென்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையை அது வெற்றிகரமான வாழ்க்கையாக்கும்.